என்னம்மா மருமோளே, காலைல எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு. எங்கே கிளம்பிருக்கியோ? அது ஒன்றும் இல்லத்த, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கா. சரி அப்படியே அவள் கோயிலுக்கு வரேன், என்ன நானும் போய் அவளை அப்படியே பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரேங்க. பிள்ளைய மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்கன்னு அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. இது பார்த்துக்குவோம், நான் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஓடி வந்துடுவேன். என்ன நான் பார்க்கணுமா? ஏம்மா வயசாகி போச்சும்மா. மத்தியான நேரம் வேற கொஞ்சம் கை கால்லாம் வலிக்கணும். இப்போ தான் நான் படுக்க முடியும். பிள்ளைலாம் பார்க்கறது கஷ்டமா. அவங்கவுங்க பிள்ளைய அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். அப்படியாத்த? சரி சரி, பிள்ளை தூங்குறதுக்குள்ள நான் போயிட்டப்போ சீக்கிரம் வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், அவங்க பிள்ளைய அவங்க தான் பார்த்துக்கணுன்னு. ஏம்மா மணி என்னம்மா, பசிக்குது, நீ உன் பாட்டுக்கு உட்காந்துருக்க. இல்லை நான் என்ன செய்ய, எனக்கும் தான் பசிக்குது. உன் பொண்டாட்டி அப்போவே போனால் கிச்சனுக்குள்ளே ஏதாவது வித்தியாசமாக செய்வ போல. நானும் அதை தான் வரும்னு உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம்மா, எனக்கு இருக்க முடியல. இருல இந்த வாரம் என்னன்னு கேட்போம். எப்பா என்ன டேஸ்ட்! ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுப்பா. டக்குன்னு வேலையும் முடிஞ்சு போச்சே. ஏம்மா மருமகளை, என்னம்மா கிச்சனுக்குள்ள போய் எவ்வளோ நேரம் ஆகுது? பசிக்குது இல்ல, சாப்பிடணுமா வேண்டாமா? அத்தை நான் சாப்பிட்டேனே, ஏன் இப்படி கேட்கிய? என்ன சாப்பிட்டியா? நீ சாப்பாடு தருவன்னு தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். வயசாயிட்டுலாம்மா, மாத்திரை கத்திர போகணும்ல, போய் எடுத்துட்டு வா போ. என்ன தேட்டு வரணும்? நீங்க தானே சொன்னியா அவங்க பிள்ளைய அவங்க பார்த்துக்கணும்னு. நானும் என் பிள்ளைய சாப்பிட்டோம், நீங்களும் உங்க பையனும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அட தள்ளுங்க, வயிறு முட்டை சாப்பிட்டது நடக்க கூட முடியல. என்னம்மா பண்ணி வச்சிருக்க? போ போய் எனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா, பசிக்குது. இப்படி பட்டினியா போட்டாலே நம்மளை.